வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். நம்ம கடைசி வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இஸ் KEA required to join deemed university in கர்நாடகா? அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில நான் MBBS சேரணும்னா KEAல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான பதில் நீங்க யாருங்கிறத பொறுத்து வேறுபடும். நீங்க கர்நாடகா ஸ்டூடெண்டா இல்ல நான் கர்நாடகா ஸ்டூடெண்டான்றத பொறுத்து தான் இதை நம்ம பதில் சொல்ல முடியும். சோ முதல்ல நம்ம கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, அதுக்கு யார் யார் எலிஜிபிள், அந்த வேரியஸ் கேட்டகரி ஆஃப் சீட்ஸுக்கு நம்ம எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் கவுன்சிலிங்ல, அடுத்து எத்தனை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதுல மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கு, எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல நம்ம அலசி ஆராய்ஞ்சிருவோம். லெட்ஸ் லுக் இன்டு தி டீடைல்ஸ் ஃபார் கர்நாடகா டீம்டு யூனிவர்சிட்டிஸ். கர்நாடகா டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 4 கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா, அடுத்து டீம்டு கோட்டா, முஸ்லிம் மைனாரிட்டி கோட்டா, NRI கோட்டா. நம்ம தமிழ்நாடு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஸ்டேட் கோட்டாவோ அல்லது கவர்மெண்ட் கோட்டானோ சீட்ஸ் கிடையாது. பட் கர்நாடகால சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல தே ஆஃபர் கவர்மெண்ட் கோட்டா அல்லது ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் we don't have minority seats, whereas கர்நாடகால ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வந்து is considered as a Muslim minority. So 4 கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் அவைலபிள். இதுல கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா அல்லது கர்நாடகா ஸ்டேட் கோட்டா சீட்ஸுக்கு கர்நாடகா ரெசிடென்ட்ஸ் அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். நீங்க அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா யூ கேன் நாட் அப்ளை ஃபார் த ஸ்டேட் கோட்டா சீட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும்தான் KEAல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கர்நாடகா ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் இன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க KEAல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நாட் கெட் தி ஸ்டேட் கோட்டா சீட்ஸ். நீங்க KEAல ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல காட்டாது. ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஒன்லி ஃபார் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, KEAல ரெஜிஸ்டர் பண்றது வேணுமா வேணாமாங்கிறது நீங்க யாருங்கிறத பொறுத்து தான். அதாவது நீங்க கர்நாடகா ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருந்தா yes, you can register with KEA and participate in the state quota seats. Whereas நீங்க other state candidate இருந்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அல்லது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் or you are from some other state non Karnataka student, then there is no use of registering with KEA in terms of deemed university. Of course நீங்க வந்து பிரைவேட் காலேஜஸ்ல இருக்க ஓப்பன் சீட்ஸ் அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்க ஓப்பன் சீட்ஸ் அதுக்கெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல யூ ஒன்ட் கெட் எனி சீட். அதுதான் நான் சொல்றேன். ரைட், KEAல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. தட் இஸ் வேஸ்ட். ஓகே, நான் நான் கர்நாடகா ஸ்டூடெண்டா இருந்தேன்னா தென் வாட் ஆம் ஐ எலிஜிபிள்? யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ரிமைனிங் 3 கேட்டகரிஸ்: டீம்டு கோட்டா, முஸ்லிம் மைனாரிட்டி, NRI கோட்டா. ஸோ டீம்டு கோட்டா யார் எலிஜிபிள்? எல்லாரும் எலிஜிபிள். as long as நீங்க நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள். நீங்க கர்நாடகா ஸ்டூடெண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம் மைனாரிட்டி யார் எலிஜிபிள்? முஸ்லிம் ரிலிஜியனை சேர்ந்த, முஸ்லிம் மதத்தை சேர்ந்த எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் அக்ராஸ் இந்தியா, இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் as long as நீங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க, நீங்க முஸ்லிம் ரிலிஜியனை சேர்ந்தவங்கன்னா நீங்க முஸ்லிம் மைனாரிட்டிக்கு எலிஜிபிள். ஒன்ஸ் அகெயின் இதுக்குள்ள வந்து கர்நாடகா ஸ்டூடெண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து NRI கோட்டா, அகெயின் ஆல் இந்தியா கேண்டிடேட்ஸ், NRI ஸ்பான்சர்ட், OCI ஃபாரினர், அவங்க எல்லாம் they are eligible for NRI கோட்டா. ஸோ இந்த 3 கேட்டகரியிலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, டீம்டு கோட்டா, முஸ்லிம் மைனாரிட்டி அல்லது NRI கோட்டா இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூ ஷுட் ரெஜிஸ்டர் வித் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அல்லது MCC அண்ட் பார்ட்டிசிபேட் இன் ஆல் இந்தியா கவுன்சிலிங். ஸோ நீங்க கர்நாடகா ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க KEAலையும் ரெஜிஸ்டர் பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம், MCCலையும் ரெஜிஸ்டர் பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா நீங்க நான் கர்நாடகா ஸ்டூடெண்டா இருந்தா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் கர்நாடகா யூ கேன் ட்ரை ஒன்லி த்ரூ MCC. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷுட் ஐ ரெஜிஸ்டர் வித் KEA ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி? இஃப் யூ பிலாங் டு கர்நாடகா தென் எஸ், இட் இஸ் யூஸ்ஃபுல். இஃப் யூ ஆர் நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட் then it is not necessary to register with KEA. இப்போ கர்நாடகாவில் எவ்வளோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதுல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு,
அதோட பிரேக் டவுன் என்ன, 4 கேட்டகரிஸ் காமிச்சா இல்லையா, அந்த 4 கேட்டகரிஸோட பிரேக் டவுன் என்னன்றதை காட்டுறேன். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா கர்நாடகால 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு as of today. இந்த 12 டீம்டு யூனிவர்சிட்டியில 6 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஆஃபரிங் சீட்ஸ் ஃபார் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ், whereas மீதி இருக்க 6 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் they don't offer any state quota seats. So only colleges which have an arrangement with Karnataka state government, they give seats. Sila colleges, they don't have an arrangement, they don't have an agreement, so they don't surrender any seats to KEA. So first nama vandu and the 6 college who are surrendering seats to KEA adha paapom. adukku piragu colleges which are not surrendering seats to KEA, we will see that. First, Jawaharlal Nehru Medical College, Belagavi அல்லது Belgaum, இதுல 250 சீட்ஸ் இருக்கு. இந்த 250 சீட்ஸ்ல 12 சீட் வந்து இஸ் given to KEA, அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட the college surrenders. So these 12 seats only Karnataka students are eligible. Other state students cannot compete for the 12 seats. Deemed quota 201 seat and NRI quota 37. In the deemed quota, okay, other state students can compete. Tamil Nadu student can compete for the deemed quota. எங்க ரெஜிஸ்டர் பண்ணும் இந்த டீம்டு கோட்டாவுக்கு? யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் வித் எம்சிசி. கேஇஏ ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம் இல்லை. கேஇஏ ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு? இந்த ஸ்டேட் கோட்டாவுக்கு. இந்த ஸ்டேட் கோட்டா யாருக்கு? கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ஸோ ரெண்டாவது காலேஜ் ஜேஎஸ்எஸ் மைசூர். எகெயின் இங்கேயுமே வந்து 250 சீட் இருக்கு. 12 சீட் ஸ்டேட் கோட்டா, 200 டீம்டு கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா 38. ஜகத்குரு கங்காதர் மகாஸ்வாமிகளு மூரு சவிர்மத் மெடிக்கல் காலேஜ், ஹூப்ளி, JG-MMC ஷார்ட்டா சொல்லுவோம். 200 சீட்ஸ் இருக்கு. இதுல 37 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. 133 டீம்டு கோட்டா, 30 NRI கோட்டா. And then KS Hegde Mangalore, இதுலயும் 250 சீட்ஸ் இருக்கு. 37 சீட் ஸ்டேட் கோட்டாவுக்கு போகுது. டீம்டு கோட்டா 175, NRI வந்து 38 சீட். எனப்போயா மேங்களூர், இது வந்து முஸ்லிம் மைனாரிட்டி காலேஜ். இந்த முஸ்லிம் மைனாரிட்டி காலேஜ்ல 38 சீட் ஸ்டேட் கோட்டா, 109 சீட் டீம்டு கோட்டா, 65 சீட் முஸ்லிம் மைனாரிட்டிக்காக ரிசர்வ்ட். அண்ட் தென் NRI கோட்டான்னு பாத்தீங்கன்னா 38 சீட் இருக்கு. கடைசி காலேஜ், அதாவது 6வது காலேஜ் தட் இஸ் கிவிங் சீட்ஸ் டு கர்நாடகா ஸ்டேட் கோட்டா, அது வந்து KMC மேங்களூர், கஸ்தூரிபா மெடிக்கல் காலேஜ் மேங்களூர். இதுல வந்து 250 சீட் இருக்கு. இதுல 52 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இருக்கிற காலேஜஸ்ல அதிகமா சீட் கொடுக்கறது வந்து KMC மேங்களூர், 161 சீட் டீம்டு கோட்டா, NRI கோட்டா 37 சீட். மீதி இருக்கக்கூடிய 6 காலேஜஸ் தே டோன்ட் கிவ் எனி சீட்ஸ் டு கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க எல்லாமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல தான். மீதி இருக்கக்கூடிய 6 காலேஜஸ் கிவ் சீட்ஸ், ரைட்? ஸோ BLDE பிஜாப்பூர் அல்லது BM பாட்டில் மெடிக்கல் காலேஜ், இதுல வந்து 250 சீட்ஸ் இருக்கு. டீம்டு கோட்டா 213, NRI கோட்டா 37. KMC மணிப்பால், ஸோ KMC மேங்களூர் கேம்பஸ் வந்து KEA-க்கு சீட் கொடுக்குறாங்க. பட் மணிப்பால் கேம்பஸ் தே டோன்ட் கிவ் சீட் டு KEA, ரைட்? ஸோ டீம்டு கோட்டா இங்கேயுமே வந்து 212 சீட்டு, NRI கோட்டா 38 சீட்டு. ராஜராஜேஸ்வரி சிமிலர் 212, 38. SDU கோலார்ல 200 சீட்ஸ் இருக்கு. அதுல 170 டீம்டு, NRI கோட்டா 30. சித்தார்த்தா டி பேகூர் which is closer to Bangalore, இதுல 127 சீட்ஸ் டீம்டு கோட்டா, 23 சீட்ஸ் NRI கோட்டா. கடைசியா சித்தார்த்தா தும்கூர், இதுல வந்து 213 சீட் டீம்டு கோட்டா, 37 seats under NRI quota. So you can see that most of the colleges have reached the limit. 250 seats எல்லாரும் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 காலேஜ் தான் they have not reached 250. Maybe like some of the colleges in the வருஷம் maybe they will apply to increase the seats. ஒரு காலேஜ் 150ல இருக்கு சித்தார்த்தா டி பேகூர், 2 காலேஜ் 200ல இருக்கு. JG-MMC-யும் SDU கோலாரும் 200 each இருக்கு. So probably very soon they will also apply for increasing the seats. So total seats in பார்த்தோம்னா பெங்களூர்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல 2800 seats இருக்கு 12 காலேஜ்ல. அதுல ஸ்டேட் கோட்டான்னு பார்த்தோம்னா 188 seats are available. இந்த 188 seats தான் KEA மூலமா is offered to Karnataka students. Whereas deemed quota we have 2126 seats. இந்த 2126 seatsக்கு யார் வேணா கம்பீட் பண்ணலாம். It can be all India students, it can be Karnataka student, doesn't matter. Anyone can compete, and this is offered by MCC, All India Counseling. Muslim minority 65 seat இருக்கு. Again, there is no restriction for this. Only restriction is the candidate should belong to Muslim minority. Domicile wise, residence wise, there is no requirement. அடுத்து NRI quota 421 seats இருக்கு. Once again, there is no
requirement in terms of residence, as long as you are a NRI or eligible NRI sponsored candidate, OCA candidate, PIO or whatever, right? All those candidates are eligible for NRI quota. So இதுதான் the answer to the question, is KEA necessary ஆன்றதுக்கு I wanted to give these details. I hope this information is useful to you. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, I will try to clarify. Thank you. Bye bye.